பலபலம் பொருந்திய நன்னகர் நாடு என் சாம்ராஜ்யம் அயோத்தியாபுரி. நாடு அயோத்தியாபுரி. சக்கரவர்த்தி என்று புகழ் பெற்றவர். சக்கரவர்த்தி என்று எல்லோரும் புகழ் பெற முடியாது. நீதி தவறாமல் செங்கோல் அரசாட்சி ஆளும் மன்னனுக்கு சக்கரவர்த்தி என்று பெயர். நீதியோடு வாழ வேண்டும். அப்படி தசரத சக்கரவர்த்தி தச சக்கரவர்த்தி இப்படி சொல்லக்கூடிய சக்கரவர்த்தியில புகழ் பெற்ற அயோத்திபுரி மன்னன் தசரத சக்கரவர்த்தியும் தந்தையா. தசரத சக்கரவர்த்தி கோசலையை மணந்தார். குழந்தை பாக்கியம் இல்லை. எந்த செல்வம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் புத்திர செல்வம் வேண்டும். கோடி கோடியா பணம் இருக்கும், குழந்தை இல்லைன்னா எந்த விதமான நிம்மதியும் இருக்காது. அதாவது அன்றாடு சம்பாதிச்சு அன்றாடு சாப்பிட்டாலும் குழந்தை குட்டியோட பிள்ளை குட்டியோட பேரம் பேத்தியோட சந்தோஷமா இருந்தா அதுவே ஒரு நிம்மதியான வாழ்க்கை. அதனால கோசலையை மணந்தார், புத்திரபாக்கியம் இல்லை. கைகேயியை மணந்தார், புத்திரபாக்கியம் இல்லை. சுமித்திரையை மணந்தார், 3 பெண்ணை திருமணம் செய்ய. அயோத்தி ஆளக்கூடிய தசரத சக்கரவர்த்தி கோசலை கைகேயி சுமித்திரை 3 பெண்ணை திருமணம் செய்தார். 3 பேருக்கும் திருமணமாகி புத்திரபாக்கியம் இல்லை. என்னதான் சக்கரவர்த்தியாக இருந்தாலும், என்னதான் நாடாளும் மன்னனாக இருந்தாலும், ஒரு பேரரசனாக இருந்தாலும் பெயர் சொல்ல ஒரு பிள்ளை இல்லை. நமக்கு பிள்ளால் நாடாளுவருக்கு ஒரு ஆசை இல்லையே. ஆசைக்கு ஒரு பொண்ணு, அரசுக்கு ஒரு ஆளு, ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல, புத்திரபாக்கியம் இல்லாத பாவம் செய்தன ஆகிவிட்டேனே. அப்படி என்று அயோத்தி மன்னன் கண்ணீர் விட்டு கதறி அழுதார். அப்பொழுது ஏன் புத்திரபாக்கியம் இல்லை? என்ன காரணம்? நாம் அயோத்திபுரியிலே செய்யக்கூடிய தர்ம தாமம் அள்ளி அள்ளி கொடுத்தார். வருகின்ற மக்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் தான தர்மங்களை செய்தார். குளமிட்டு வைத்தார். குடிமலைகள் குறையை தீர்த்தார். பொன்பொருள் திரவியத்தை கொடுத்தும் அள்ளி கொடுத்தும் புத்திரபாக்கியம் இல்லையா என்று பிராமணர்களை அழைத்து ஆனால் சோசியத்தை பார்த்தார். அயோத்தியபுரி மன்னன் ஜாதகம் அளித்தார். ஏன் புத்திரபாக்கியம் இல்லை? அப்போ அவருடைய ஜாதகம் பேசியது, அதாவது 1000 யானை அகதி கொடுத்து, 1000 யானை அகதி என்ற 1000 யானையை கொண்டு பலி கொடுத்து 1000 யானை அகதி கொடுத்து புத்திரகாமேஷ்ட யாகம் செய்தார். புத்திரகாமேஷ்ட யாகம் காசி பிராமணர் அவருடைய வார்த்தையை கேட்டு தசரத சக்கரவர்த்தி 1000 யானையை மடித்து புத்திரகாமேஷ்ட யாகம் செய்தார். அவர் செய்யக்கூடிய புத்திரகாமேஷ்ட யாகத்திலே கலைக்கோட்டு மகாரிஷி என்று சொல்லப்பட்ட எரியும் தீயிலே யாக வேள்வியிலே கலைக்கோட்டு மகாரிஷி என்று சொல்லப்பட்ட ஒரு ரிஷி அந்த நெருப்பிலே இருந்து பிறந்தது. அது பிறக்கின்ற பொழுது ஒரு உருண்டை அவள் சாதத்தை கையிலே ஏற்றி கொண்டு வந்தது. அகஸ்திய வாக்கு பிரசந்த மன்னா இந்த அவள் சாதத்தை வாங்கி கத்திய மனைவியை பங்கிட்டுக் கொடு, உனக்கு பாவம் பிறப்பான் என்ற அகஸ்திய வாக்கு. மக்கள் சுவாலத்தில் பிறந்த கலைக்கோட்டு மகாரிஷி என்று சொல்லப்பட்ட அந்த ரிஷியினுடைய அவள் சாதத்தை வாங்கி கோசலைக்கு கொடுத்தார், கைகேயிக்கு கொடுத்தார், சுமித்திரைக்கு கொடுத்தார். மீண்டும் கையில இருந்த சாதத்தை எல்லாம் துடைத்து அந்த சுமித்திரைக்கே 2 முறை கொடுத்தார். வாஸ்தவம், கோசலைக்கு பிறந்தார் ராமர், கைகேயிக்கு பிறந்தார் பரதர், சுமித்திரைக்கு பிறந்தார் அதாவது லட்சுமணன் சத்ருகன். ராமரும் லட்சுமணரும் நட்டம் குழந்தை அல்ல. ராமர் கோசலைக்கு பிறந்தவர், பரதன் கைகேயிக்கு பிறந்தவர், லட்சுமணன் சத்ருகன் தான் நட்டம் குழந்தை. இப்படி அயோத்திபுரியிலே தசரதற்கும் கோசலை கைகேயி சுமித்திரைக்கும் அண்ணன் தம்பி 4 பேர் பிறந்தோம். நீங்க 4 பேர் பிறந்தீங்க. ஆகட்டங்க. அப்படி இருந்தாலும் மாதவா அயோத்திபுரியிலே நீர்வளம் நிலவளத்தோடு சிரஞ்சீவியாக இருந்து கொண்டிருக்கிறோம். என் அண்ணனாகிய ராமச்சந்திரமூர்த்தி விஸ்வாமித்திரர் யாகத்தை அரங்கேற்றம் செய்வதற்காக கொடிய தாரகவனம் சென்று தானகம் அடித்து மிதிலாபுரி மார்க்கமாக சென்று சுயவரத்திலே கலந்து தாயாக வழங்கப்பட்ட சீதையை மணந்து கொண்டு வந்திருக்கிறார். உங்க அண்ணன் பசுமம் ரைட்டுங்க. அதாவது விஸ்வாமித்திரர் யாகவேள்வியை முடிப்பதற்காக தானகவனம் சென்று தானகம் அடித்து விஸ்வாமித்திரர் அனுகிரகத்தில் மிதிலாபுரி சென்று மிதிலாபுரி சுயவரத்திலே கலந்து ஆனால் தாயாக வழங்கப்பட்ட சீதாதேவியை கொண்டு வந்து ஆனால் ராமச்சந்திரமூர்த்தி மனம் முடித்திருக்கிறார். அதனால இப்போது என் அண்ணனையும் தாயாக வழங்கப்பட்ட ஜானகி சீதாதேவி நான் கண்ணில் பார்க்கிறேன்.